குட் மார்னிங் மக்களே. எந்திரிச்சாச்சு. மார்னிங் எந்திரிச்சு ரெடி ஆகி 7 o'clock கிளம்ப வேண்டியது. 9 o'clock ஆகிடுச்சு. ரூமெல்லாம் வெக்கேட் பண்ணிவிட்டு எல்லா லக்கேஜும் லோட் பண்ணி ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி இந்த லோக்கலில் உள்ள ஏரியா ஃபுல்லாக தான் நாங்கள் இந்த குணா கேவ், இந்த பில்லர் ராக்கு, இந்த லொக்கேஷனை ஃபுல்லாக நம்ம இன்றைக்கி கவர் பண்ண போகிறோம். கவர் பண்ணிவிட்டு நம்ம பனிலி மேலே போகிறோங்க. அதான் இன்றைக்கி பிளானு. அதுப்பா என்ன இருந்தாலும் பைக்கில் போகிறது ஒரு சுகந்தாங்க. நேரத்துக்கு காரெல்லாம் போயிட்டு வந்துட்டு ஒரே பாடி பெயினுங்க. அதாங்க அதிசயம். எல்லாருக்கும் பைக்கில் போனாதான் உடம்பு வலிக்கும். எனக்கு காரில் போனது உடம்பு வலி. அதில் ஹைலைட் என்னன்னா, நீங்கள் வேற யாராவது கேர் ஆவாங்க, அவங்கள வச்சு நம்ம வீடியோ போடலான்னு நினச்சா நம்ம கேர் ஆகி மொத்தமாக ஃப்ளாட் ஆகிட்டோம். நல்ல வைப்பில் இருந்தோங்க, அப்படியே இதாகி போச்சு. நேற்று நம்ம பூம்பாறை கிளம்பும் போது இருந்த டிராஃபிக் கூட இப்போ இல்லைங்க. இதில் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. இப்படியே ஃப்ரீயாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் ஃப்ரீயாக இருக்கிறத பார்த்தாலுமே கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி எல்லா இடத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அவ்வளோதான், காமெடியாக வேறும். கைஸ், ஒன் செகண்ட் நான் ரிமைண்ட் பண்ணுறேன். இதாக இருக்குல்ல, இதில் நீங்கள் அப்படி ரைட் எடுத்தீங்கன்னா பூம்பாறை, ஆனால் ரைட் எடுக்காமல் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா மட்டும்தான் இந்த பில்லர் ராக்கு, குணா கேவு, எல்லா இடத்துக்கும் இங்கே தான் இப்படி தான் போக முடியும். ரைட் எடுத்துடாதீங்க, பூம்பாறை போயிருவீங்க. ஓடுது குளியதுன்னு கூட தெரிய மாட்டேங்குதுங்க. எல்லாம் கரெக்டாக அந்த குளி இருக்கிற இடத்துல இந்த மரத்தோட ஷேடோலாம் விழுந்த உடனே ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. டே ஏன் பொறுமை பொறுமை. அவன் அங்கிட்டு இருக்கிற வண்டியை பார்த்தா இங்கிட்டு இருக்கிற வண்டியை பார்க்கலங்க. இந்தா போச்சு. டிராஃபிக் தானா? அடுத்தது ஐயோ, ஒரு கார் இருக்குது போல. இந்த மாதிரி டைம்ல 2-வீலர் பெஸ்ட் சாய்ஸா இருக்குங்க. எல்லாரும் நிற்கும் போது நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஏப்பா எவ்வளோ பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இப்போ. சார் எவ்வளோ? 20-யா? டா டி அவங்ககிட்ட 20 சேஞ்ச் வாங்கிருந்தேன். என்ட்ரி ஃபீஸ் பைக்குக்கு 20, காருக்கு 50 இருக்கும்னு நினைக்கிறேன். காருக்கு 50யா ப்ரோ? ஓகே புரியல. ஃப்ளைட் நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? இல்லையே. மோயர் பி பாயிண்டா? அதானே. ரைட் எடுத்து ஏதோ போறாங்க, லெஃப்ட் தானே எடுக்கணும். மால்ஃபிலிங்க காரே காணும்பா. உங்க காரே காணும். பார்க் பண்ணிட்டாங்களா? மேலே போயிட்டாங்கப்பா. நானே இதை ஸ்கிப் பண்ணலாமான்னு தான் பார்த்துட்டு இருந்தேன் இந்த வியூ பாயிண்ட்டை. அவங்களே ஸ்கிப் பண்ணிட்டாங்க. இழுக்குது. ஆமா, எல்லாமே 1 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கும். இனிமே எல்லாமே டக்குன்னு அடுத்தது வந்துடும். பாத யாத்திரை போனா கூட டக்குன்னு முடிச்சிடலாம். பைன் ஃபாரஸ்ட்டுங்க. கரெக்டாக அந்த வியூ பாயிண்ட்லேருந்து 1 கிலோமீட்டர் கூட கிடையாது, ஒரு 500 மீட்டர் தான் இருக்கும் பைன் ஃபாரஸ்ட்டு. அதுலேருந்து ஒரு 200 மீட்டரில் நமக்கு எப்பவுமே அதுலேருந்து 200 மீட்டர் நமக்கு குணா கேவ் வந்துடுங்க. இதுவும் நல்லா தான் இருக்கிறது. ஆனால் என்ன டிராஃபிக் தான் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது. பைக்கில் வந்திருக்க நம்மளே நிப்பாட்டி வச்சிட்டாங்களே கடைசியில். இவள் இப்போ தான் சொன்னேன், பைக் இஸ் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இந்த மாதிரி இடத்துலன்னு. கைஸ் அவங்க வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இங்கே ஒரு பார்க்கிங் இருக்குது, அந்த பார்க்கிங்கை தூக்கி வைப்போம். ஆண்டி கொஞ்சம் வழி விடுங்க. ஆண்டி இல்லை, இது கிளவி. ஐயோ தூக்கிட்டானே பார்க்கிங்க.
மக்களே நம்ம காரை பார்க் போட்டு நம்ம காருக்கு பின்னாடி பைக்கை பார்க் போட்டோம். நம்ம அந்த ஃபைன் ஃபாரஸ்ட்டுக்குள்ள போறோம், 2-3 ரீல்ஸை போடுறோம், போட்டோ எடுக்கிறோம். நெக்ஸ்ட் அப்படி குணா கேவ் நடந்தே வரலாமான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அம்புட்டி டிராஃபிக்கா இருக்கு. என்ட்ரன்ஸ் போட்டிருக்காங்க. எவ்வளவு போட்டிருக்காங்க? ஸ்டில் கேமரா, வீடியோ கேமரா இதை எடுத்து உள்ள வச்சாதான் பேரும் முடியே. இப்போ 3,000 கேக்குறாங்க. உள்ள என்டர் ஆயிட்டோம். இங்க என்னன்னா கேமராக்கு மட்டும் தனியா 50 rupees இது பண்ணிருக்காங்க. நம்ம என்ட்ரி ஃபீஸ் வந்து ஒரு ஆளுக்கு 10 rupees. அடல்ட் சில்ட்ரன்ஸ் எல்லாருக்குமே ஒரே ரேட்டு தான். ஆனா ஒரு இது என்னன்னா கேமரா 50 rupees இது பண்ணிருக்காங்க. இதே டிக்கெட்டை வச்சு குணா கேவ்ல நீங்க கேமராக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, இந்த டிக்கெட்டை காமிச்சுக்கோங்க அப்படின்னாங்க. இது கொஞ்சம் நமக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கு. மக்களே வந்துட்டு 2-3 ரீல்ஸுக்கு வீடியோலாம் ரெடி பண்ணோம். அதில் 1-2 பிளாப்பர்ஸ் வேற கீழே வேலை போய் வச்சு. ஸோ ஃபைனலாக இங்கேயே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1 hour காலி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து குணா கேவ் போயிட்டு பில்லர் ராக்ஸ் ஃபன் பண்ணுறோம். ஆமாம், டெவில்ஸ் கிச்சனில். ஆமாம், அந்த டெவில் வேறு யாரும் இல்லை, இதுதான் டெவில்ஸ் கிச்சன். உன்னோட கிச்சனா அது? உள்ள தள்ளி விட்டு பார்க்கட்டா? பாருங்க, நிம்மதியாக இருப்பீங்களா? ஆமாம், நிம்மதியாக இருப்பேன், ரொம்ப நிம்மதியாக இருப்பேன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பிளேஸ் போகலாங்க. மக்களே குணா கேவ் வந்தாச்சு. குணா கேவ் இதான் உள்ளே போகிற வழி. பைக்கையும் காரையும் பார்க்கிங்கை போட்டாச்சு. நெக்ஸ்ட் உள்ளே போகணும். செம ரஷ்ஷுங்கண்ணா, சரியான டிராஃபிக், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சண்டே ப்ரோ வாங்கிட்டேன். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. வாங்கிட்டேன். நம்ம ஜெயிச்சுட்டோம். Butterfly, where are you going? Out in the garden, dancing, pretty butterfly. என்ன பண்ணுங்க? வா டிக்கெட்டு மொத்தமா உள்ள வச்சேன், எங்க வச்சேன்னு தெரியல. மக்களே நம்ம டிக்கெட் கவுண்டர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 to 100 மீட்டர் நம்ம வர்ற மாதிரி இருக்குங்க. 50 to 100 மீட்டர் வந்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி தான் லேசா நடந்து வர்ற மாதிரி இருக்கும். மக்களே கவனிச்சிங்கன்னா அந்த இடம் இந்த இடம் இங்கெல்லாம் நிறைய இந்த மாதிரி ட்ரீயோட வேறு தெரிஞ்சுது. இப்போ நடந்து மொத்த வேருமே கட் பண்ணிட்டாங்க. நிறைய இருக்கும் இதுல. லாஸ்ட் டைம் வந்திருக்கும் போதெல்லாம் ஃபுல்லாவே இருந்துச்சு வேறு. இந்த இது வர இங்க இருந்து ஃபுல்லாவே வேறு தான். அந்த வேறு அழகாவா இருக்கும். இப்போ நடந்து ஃபுல்லா பாதி ஆகிட்டாங்க. எல்லாம் இப்படி பண்ணிட்டாங்களோன்னு தெரியல. நல்லா இருந்துச்சு பாக்குறது. இந்த குணா கேவ்ல இதுதான் கொஞ்சம் போட்டோ எடுக்க நல்ல ஒரு லொகேஷன். அதே இப்போ சொல்லி முடிச்சிட்டாங்க. வாங்க புரியல. நாங்க ஒருத்தாங்க எப்படி சாப்பிட்ற மாதிரி எப்படி சாப்பிடாம
ஏய் ஃபாலோ பண்றியாடா பாடி ஸ்டோரா சும்மா இருமா. அடுத்து கோபுரத்துக்கு வச்சிருக்கேன். குணா கேவ்ல இருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் பில்லர் ராக் அப்படியே வெளியே இருந்தாங்க பார்க்க போறோம். அது வெளியே இருந்தாலே தெரியும், உள்ள வயர் போயிட்டு வந்தாலும் நமக்கு டைம் ஆயிரும். பில்லர் ராக் இதெல்லாம் வந்தீங்கன்னா இதே எடுக்காதீங்க. ஐ மீன் டிக்கெட் எடுத்து உள்ளெல்லாம் போகாதீங்க. இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த இருக்குல்ல டர்னிங் இருக்கும், இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் பில்லர் ராக்கு பக்காவாக இருக்கும். அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்தால் கூட அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஆப்ஜெக்டை ஐ மீன் அவ்வளோ பெரிய பில்லர் ராக்கு கவர் பண்ண முடியாது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பில்லர் ராக்கு பக்காவாக இருக்கும். நம்ம ஃபோட்டோவுக்கு நல்ல எப்படி சொல்ல நம்ம ஃப்ரேம்குள்ளே கரெக்டாக செட்டாக இருக்கும். ஸோ உள்ளே போகிறது வேஸ்ட்டு தான். ஆனால் உள்ளே போனோன்னா நீங்கள் அந்த வியூ பாயிண்ட் பார்க்கலாம். நமக்கு பார்க்குற குணாகேவும் அந்த பில்லர் ராக்கு அந்த சைடு இருக்கும். ஸோ அது தெரியாது நமக்கு இங்கேருந்து பார்க்க, குணாகேவுங்கிறது தெரியாது. ஸோ அந்த மஞ்சுமல் பாய்ஸில் கூட இந்த பில்லர் ராக்கு அடிக்கடி காமிப்பாங்க. ஆனால் நல்ல லொக்கேஷன் இது. இப்போ லஞ்சு சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். ரைடிங் கியர்ஸ் அவங்க கிட்ட இருக்கு, அதை எடுத்துட்டு கிளம்பிட்டுருக்காங்க. பாப்பர் அருவி தண்ணியே இருக்காதுங்க இந்த டைம்ல. கொடைக்கானல்ல லஞ்சுக்கு கோவை அன்னபூர்ணா, கோவை அன்னபூர்ணாங்க தான் நம்ம வந்திருக்கோங்க. பசங்க வந்துட்டு இருக்காங்க. இந்த வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நிக்க வச்சதே நான் தான் மக்களே. ஸோ லஞ்சு முடிச்சுட்டு நம்ம விளாக் கண்டினியூ இல்லை ஆமாம் லஞ்ச் முடிச்சுட்டு பழனி கிளம்ப வேண்டியதாங்க. விளாக் கண்டினியூ பண்ணுவோம். எக்ஸ்ட்ரா டோக்கன் வாங்கணுமா மக்களே? கிளம்பியாச்சு. லஞ்சு சாப்பிட்டுட்டு பழனி கிளம்பிட்டோங்க. டைம்